Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோல என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெல்லியில எங்களோட டே இன் மை லைஃப், அதுல வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் இருக்க போகுது, வெயிட் மெயின்டைனிங்க்கு வந்து டிப்ஸ் எல்லாமே இருக்க போகுது. சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ணுன்றதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நான் எதுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கன்னு சொல்றேன்னா, நம்மளோட விஷயங்கள் ஒன்லி என்டர்டைன்மெண்ட் மட்டும் கிடையாது, நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம் இருக்கு. சோ ஏன்னா இந்த வெயிட் லாஸ்க்காக நிறைய பேர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா புதுசா பாக்குறவங்க எல்லாருமே இப்ப சொல்றது என்னன்னா, முன்னாலே பார்க்காம விட்டுட்டேனே உங்களோட சேனல் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மளோட இதுலயே வெயிட் லாஸும் பண்ணிருக்காங்க. குழந்தை இல்லாம இருந்தவங்க, இந்த பிசிஓடி, பிசிஓஎஸ், தைராய்டு, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ்ல இருந்து மாறிட்டு இன்னைக்கு அவ்வளவு பாசிட்டிவ் கமெண்ட், பாசிட்டிவ் மீன்ஸ் நான் எனக்கு இவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளவு சொல்லியிருக்கீங்க இல்லையா? அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சோ இது மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் பயனுள்ளதாக இருக்குன்னு தான் சொல்றது. இப்ப நீங்க கொடுக்குற லைக் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோவை ஸ்ப்ரெட் பண்ணும் யூடியூப், சரிங்களா? அதுக்காக தான் லைக் பண்ண சொல்றது, ஷேர் பண்ண சொல்றது. அந்த லிங்க் போக போக அவங்க பாப்பாங்க இல்லையா, அது ஒரு இது. சோ இந்த மாதிரி நம்மள மாதிரி நிறைய பேர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சோ வந்து ஒரு நிமிஷம் வேலை தான், அது வந்து அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்குமே பெனிஃபிட் இருக்கதான் செய்யும். ஏன்னா நம்மளோட சேனல் வந்து இன்னும் நிறைய பேருக்கு growth ஆகுதுன்னு சொல்லிட்டு, சோ அதையும் நம்ம ஒத்துக்கணும் இல்லையா? சோ அதுக்காக தான் இப்ப இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறோம் இல்லையா? சோ அது நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா பரவாயில்ல. இப்போ நம்ம 1000 2000 அதுக்குள்ள போகுது நம்மளோட வியூஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அதுக்காக தான் நான் சொல்றேன், சரிங்களா? சோ அதுதான். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிஸ்டர் வந்து வித்யா சிஸ்டரோட ஹஸ்பண்ட்க்கு வந்து அவங்க பேர் வந்து ரமேஷ், அவங்க அண்ணா ரமேஷ் அண்ணாவுக்கு வர்ற May 25 சண்டே அவங்களோட பர்த்டே. அதுக்காக விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே அண்ணா. நீங்க வந்து ரொம்ப சந்தோஷமா சிஸ்டரோட உங்க குழந்தைங்களோட ரொம்ப நல்லா வாழணும்னு சொல்லிட்டு மனசார வாழ்த்துறேன். சோ எங்களுக்கு வாழ்த்துற அளவுக்கு அந்த அளவுக்கு இதெல்லாம் இல்ல. சோ ஜஸ்ட் ஒரு ஏதோ சொல்லுவாங்களா, வாழ்த்துறதுக்கு வயசெல்லாம் தேவை கிடையாது, மனசு போதும். சோ அது மாதிரி இந்த வீடியோ பாக்குற நீங்க எல்லாருமே அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சோ ஒன்ஸ் அகைன் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அண்ணா. சோ அதான். அதுக்கப்புறம் கஜலட்சுமி சிஸ்டர், ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சோ அதான். அதுக்கப்புறம் எல்லா சிஸ்டர்ஸ்க்குமே பெரிய பெரிய ஹாய். எனக்கு என்னோட ஹார்ட்ஸ் எல்லாருக்குமே இன்னும் அவ்வளோ இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், கமெண்ட்ஸ்ல அவ்வளோ அன்பை தெளிக்கிறீங்க. எவ்வளோ எனக்கு வந்து முடியல. உண்மையா சொல்றேன். நான் எங்க வீட்டுல எல்லாருக்குமே அந்த கமெண்ட் எல்லாம் காமிக்கும் போது என் ஹஸ்பண்ட் எல்லாம் பாப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அவங்க சந்தோஷப்பட்டு சொல்றாங்க, ஏதோ ஒரு நல்லது பண்ண கண்டுதான் இது வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுதான் நமக்கு வந்து சேர்த்து வைக்க வேண்டிய ஒரு விஷயம். சோ இது இந்த லவன் சப்போர்ட் எனக்கு தொடர்ந்து கொடுங்க, சரிங்களா? கேமரா வச்சு மைக் ஆன் பண்ணிருக்கேன், பாத்துக்கிட்டேன். சோ அதான். என்ன ஒர்க் அவுட் பண்ணீங்கக்கா, பண்ணீங்கன்னு இததான் கேக்குறீங்க. நான் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணலங்க, வீட்டு வேலைகள் நல்லா குனிஞ்சு நிமிந்து பாப்பேன். அந்த வாக்கிங் 1 மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணுங்க, கரெக்டான டயட் இருங்க, போதும். சூப்பரா வெயிட் லாஸ் பண்ணலாம், சரிங்களா? அது நம்ம கையில தான் இருக்கு. கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணணும். எத்தனையோ வெயிட் லாஸ் சேனல் எல்லாமே நான் வந்து பாத்துருக்கிறேன். ஆனா உங்க சேனல் மட்டும்தான் கம்ஃபர்டபுளா ரியல் லைஃப்க்கு சூட்டபிள் ஆகுற மாதிரி, செட் ஆகுற மாதிரி வந்து இருக்குது. என்னோட முயற்சிக்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். ஒரு நிறைய சிஸ்டர்ஸ் வந்து பேராகிராஃபா எல்லாம் எனக்கு டைப் பண்ணி அனுப்புறீங்க, உங்களோட டைம் எனக்கு ஸ்பெண்ட் பண்றீங்க. அது வந்து டைம் ரொம்ப ப்ரீசியஸ் ஆனது, அது எனக்காக கொடுக்குறீங்கன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதுல நீங்க சொல்லியிருக்கீங்க பாருங்க, முக்கியமா உங்களோட சேனல் வந்து ரியல் லைஃபோட கம்ஃபர்டபுளா இருக்கு. அதெல்லாம் சொல்லும்போது உண்மையாவே நான் வந்து உண்மையா சொல்லுவேன். பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் பர்சன், ஓவராவும் காட்ட மாட்டேன், அதுக்காக ரொம்ப வந்து கீழேயும் நான் வந்து காட்ட மாட்டேன். எனக்கு வந்து சோ எப்படின்னா அந்த சிம்பத்தி கிரியேட் பண்ணி நம்ம வந்து வர்றது, சோ அது வந்து எனக்கு உண்மையாவே சொல்றேன், ஓவர் ஆட்டிடியூட் காட்டி வர்றது, இது ரெண்டுமே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் எப்படி அதுதான் ரியலா காட்டணும். அது பிடிச்சிருந்து ஒரு 10 பேர் பார்த்தாலும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். சோ அதுதான் வந்து சொல்றேன், எனக்கு அது போதும். அது போதும்னு சொல்ல முடியாது, அது வந்து அது மாதிரி எதிர்பார்க்கவும் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க.
அவங்களுக்கு எல்லாம் இன்னும் போகணும்னா நான் வந்து பண்ணிட்டே இருக்கேன், ஹார்ட் ஒர்க் போட்டுட்டே இருக்கேன். அதற்கானது வந்து கண்டிப்பா வந்திருக்கும். இன்னைக்கு வந்து ஷாம்லா சிஸ்டர் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி நான் ரொம்ப நாள் ஆச்சு என்னை வந்து மறந்துட்டீங்களா அப்படின்ட்டு. எப்படி மறக்க முடியும்? அவங்களோட மெசேஜ் என்னோட அவங்களோட கமெண்ட் என்னோட வீடியோல டெய்லி இருக்கும். அது வந்து ஹாய் செல்லம் அப்படின்னு தான் என்னை வந்து சொல்லுவாங்க எப்பவுமே. அப்புறம் வந்து சிஸ்டர்னு சொல்றது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து என்னோட 3 இயர்ஸ் அந்த மாதிரி மூவ் பாடவங்க தான். அப்பவுமே சொல்றது என் பிள்ளைங்களே என்னை வந்து வினின் தான் வந்து கூப்பிடுவாங்க. சோ அதனால என்னை வந்து அப்படியே கூப்பிடுவாங்க, உரிமையா பேர் சொல்லியே கூப்பிடுங்க. அதுதான் எனக்கு ரொம்ப சிஸ்டர்னு சொல்றது. நான்லாம் வந்து என்ன சொல்லி கூப்பிடுறதுன்னு தெரியாம தான் வந்து நான் மேக்சிமம் டியர் போடுவேன், இல்லைன்னா சிஸ்டர்னு போடுற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு. ஆனா அது வந்து என்னமோ ஒரு வேற மாதிரி இருக்குது. அது உண்மையை அக்கான்னு சொல்லிட்டா கூட ஒரு உரிமையாயிடுது. அந்த மாதிரிதான் அந்த சிஸ்டர் சொல்லிட்டு இருந்தாங்க, என்னை மறந்துட்டீங்களா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா. எப்பயாவது என்னை வந்து அவங்க வந்து டெய்லி மெசேஜ் பண்ண மாட்டாங்க இன்ஸ்டாகிராம்ல, எனக்கு தொந்தரவாயிடுமேன்ட்டு, நீங்க இவ்வளவு வேலை பாக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அது போக இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஆரம்பிக்க சொல்றது எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆனா அதனால நீங்க கஷ்டப்படுவீங்களோ அப்படின்ற மாதிரிலாம் எனக்காக யோசிப்பாங்க. அவங்க 20 கிலோ குறைச்சிருக்காங்க நம்மளோட சேனலை பார்த்து. அவங்க ஹஸ்பண்டே நம்ம சேனலை பார்த்து கமெண்ட் பண்ணுவாங்க, வந்து கமெண்ட் பண்ணாங்க, என்னோட ஒய்ஃபுக்கு வெயிட் லாஸ் பண்ணதுக்கு இவங்கதான் காரணம், நீங்க தான் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த அண்ணாவும் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சோ ஒரு ஃபேமிலியா எனக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்றாங்கன்னு நினைக்கும் போது உண்மையா சந்தோஷமா இருக்கு. நிறைய சிஸ்டர் சொல்லுவாங்க, என்னோட பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது, பிள்ளைங்களுக்கு இந்த வெயிட் லாஸ்க்கு என்ன சம்பந்தம், ஆனா உங்களோட பேச்சு பிடிச்சிருக்கு, அது பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது உண்மையாவே ஏதோ ஒரு சாதிச்ச அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குது. செல்ஃபா ஒரு ப்ரௌடு வரும் பாத்தீங்களா, அது இருக்குதுங்க உண்மையாவே. அவ்வளவு கொடுக்குறீங்க. நானு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ ஒரு விஷயம் நம்ம செய்யறோம் அப்படின்னா அதை நீங்க செய்யறீங்கன்னு எல்லாருமே இப்ப பாராட்டுறீங்க பாத்தீங்களா. அதை சொல்றதுக்கு கூட இந்த காலத்துல நிறைய பேருக்கு வந்து இல்லவே இல்லை. இப்ப கண்கட்டாத தூரத்துல நீங்க எல்லாருமே இருக்கீங்க, ஆனாலும் அதை வந்து சொல்றீங்க வெளிப்படையா, நீங்க எப்படி இருக்கீங்கக்கா, நீங்க இதெல்லாம் பண்றீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா ஒவ்வொரு விஷயமும் எங்ககிட்ட வந்து ஷேர் பண்றீங்க. அது எனக்கு உண்மையாவே சந்தோஷமா இருக்குங்க. அவ்வளோ ஏதோ திகட்ட கொடுக்குறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இதே தொடர்ந்து எனக்கு கொடுத்துட்டே இருங்க. அதுதான் எனக்கு ஒரு பூஸ்டப். சரிங்களா, உங்களோட கமெண்ட்ஸ் தான் என்னை அடுத்தடுத்த இதுக்கு வந்து போக வைக்குது. இல்லைன்னா வியூஸ் எல்லாம் போகாததுக்கு நான் என்னைக்கும் இந்த யூடியூப் சேனல்ல விட்டுருப்பேன், யோசிச்சு பாருங்க. ஆனாலும் அந்த ஒரு விடாமுயற்சி வந்து என்கிட்ட இருக்கு. என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, அதை வந்து 10 வியூஸ் போறப்ப நான் போட்டுட்டே தான் இருந்தேன், டெய்லியும் இப்பவும் போட்டுட்டே தான் இருக்கேன். அப்போ அங்க இருந்து இங்க வந்திருக்கேன்னா இதை விட்டு நான் போவேன் இல்லையா. சோ அது கண்டிப்பா வந்து இருக்கு. ஷாம்லா சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, நீங்க வந்து அவார்டு வாங்குவீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க எல்லாருமே டெய்லி ஒவ்வொரு கமெண்ட்ல கொடுக்கறதுதான் எனக்கு பெரிய பெரிய அவார்டாவே இருக்குது. அவ்வளோ பிளஸ் பண்றீங்க, அவ்வளோ வந்து வாழ்த்துறீங்க, ஒரு இது சொல்றீங்க, பெருமையா சொல்றீங்க. இதை விட அவார்ட்ஸ் வந்து பெரிய விஷயமானு தெரியல. அது வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ்ல ஸ்டேஜ்ல கிடைக்கும் உனக்கு. கண்டிப்பா அதையும் நம்ம அச்சீவ் பண்றோம். விடாமுயற்சி என்னைக்குமே தோற்காது இல்லையா. அதுக்கப்புறமா ஒரு மாசமா வந்து நான் இருப்பேன், ஃபாலோ பண்ணுவேன் சிஸ்டர், அதுக்கப்புறம் விட்டுருவேன். ஆனா இப்ப வந்து 3 மாசமா ரெகுலரா நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அது காரணம் நீங்க தான் அப்படின்னு சொன்னீங்க, உங்களோட மோட்டிவேஷன் தான் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுதான் இதை நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, அந்த மோட்டிவேட் பண்றதுக்கு ஒரு ஆள் இருந்தாங்களாவே போதும், அவங்க வந்து சக்சஸ் பண்ணிடுவாங்க. சோ அதுதான் அதுல வந்து உங்களுக்கு தான் முக்காவாசி எஃபர்ட் இருக்கு. நம்ம லைட்டா தூண்டுறோம், லைட்டா ஒரு கால்வாசின்னு வச்சுக்கோங்களேன், அந்த முக்காவாசி நீங்க தான் பண்றீங்க. உங்களோட எஃபர்ட் தான் அதுல வந்து இருக்குது. சூப்பர் சிஸ்டர், சூப்பர். எல்லா புகழும் உங்களுக்கே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன பார்த்தா எனக்கே பொறாமையா இருக்கு சிஸ்டர். அவங்கள செல்ஃபாவே அவங்க ப்ரௌடு வந்து பண்ணிக்கிறாங்க. அந்த அளவுக்கு நான் வந்து ஆயிட்டேன். அந்த எல்லா புகழுமே உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. கேக்குறதுக்கே அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க. அப்படியே காலர் தூக்கி விட்டு அப்படியே ஹாப்பியா அப்படியே ஒத்த சொல்லால அப்படியே டான்ஸ் ஆடும் போல இருக்குங்க. அப்படி இருக்குங்க. எப்படிங்க அவ்வளவு வார்த்தைய ஜோடிச்சு சொல்றீங்களா, மனசு அவ்வளவு சந்தோஷப்படுத்துது. உண்மையாவே சொல்றேன். இன்னைக்கு பாருங்க, இந்த கதவை திறந்து விட்டாலும் வெந்துக்கிட்டு தான் இருக்கு இன்னைக்கு. ஏன்னா ஒரு இலை கூட அசையலைங்க, அதான் அப்படி இருக்கு. அங்கிட்டு வேற என் பசங்க கத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஊருக்கு போறதுக்கே, ஊருக்கு போனா உண்மையாவே அந்த இங்க எல்லாம் நாங்க இருக்கோம்ல, அங்க போனா சாப்பாடு நல்லா இருக்கும், இந்த மாதிரி இருக்கும்ல, அத சொல்லியிருந்தாங்க. அங்க ஒரு டேஸ்ட், அந்த டேஸ்ட் அங்கதான் கிடைக்கும். ஆனாலும் என்னன்னா ஊருக்கு போனா பயமா இருக்கு, வெயிட் ஏறிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதான் நாத்தனாருக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து பத்திரிக்கை வைக்க போகும்போது அங்க வந்து ஏதாவது குடிப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்.
ஸோ அதனால வெயிட்டை மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் குறைக்க முடியலனாலும் மெயின்டைனாவது பண்ணிடணும் சரிங்களா. அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது சரிங்களா, ஒருத்தவங்ககிட்ட இது வேணாம் அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம. அப்போ மெயின்டைனாவது பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ணிடணும். ஸோ அதான் நான் வந்து 64ல இருந்து 54 வந்துட்டேன் சிஸ்டர். நான் வெயிட் மெயின்டைனிங்ல தான் இருக்கேன் நானு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர். வெயிட் லாஸ் பண்ணலாம், ஆனா வீடியோ மட்டும் பாத்துருவேன் சிஸ்டர் உங்களோட வீடியோ. நான் வந்து நம்ம வந்து வெயிட் லாஸ்க்கு சின்ன டிப்ஸ் இந்த ரெசிபிஸ் எல்லாம் இருக்கு. மேக்ஸிமம் நம்ம டே விளாக் மாதிரி தானே இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்ல இருக்குன்னு தெரியல. ஆனா எப்படியாவது உங்களோட விளாக் பாத்துருவேன், உங்களோட ஸ்பீச் கேட்டுருவேன். ஒரு சிஸ்டர்லாம் இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல வந்து சொல்லியிருந்தாங்க, நாங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு மட்டும் உங்களோட வீடியோ பாக்கல, எங்களோட லைஃப்ல நாங்க அடுத்த கட்டம் போறதுக்குமே உங்களோட ஸ்பீச் உங்களோட வீடியோ வந்து எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொன்னாங்க. உண்மையாவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இன்னைக்கு ஃபுல்லா அவ்வளோ அந்த மேட் மை டே மாதிரி அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், எனக்கு பிரைவேட்டா வந்து மெசேஜ் பண்ணது, யூடியூப் கமெண்ட்லயுமே இன்னைக்கு நிறைய இருந்தது. ஸோ அதுதான் என்னன்னு தெரியல, ஒருவேளை அட்வான்ஸா எனக்கு பர்த்டே கிஃப்ட் இப்படி கொடுத்துட்டு இருக்கீங்களா என்னன்னு தெரியல. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் ஒரு சிஸ்டர்லாம் வந்து இப்பவே வந்து என்னோட பர்த்டே விஷஸ் எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. ஏதோ ஒரு சொல்லுவோம்ல, மே மாசத்துல பிறந்து ஒரு ஸ்கூல்ல கூட பர்த்டே செலிப்ரேட் பண்ணாத ஆளுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே பர்த்டே விஷஸ் வர்ற அளவுக்கு வந்திருக்கோமே ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. உண்மையாவே உங்களோட பிளஸிங்ஸ் எனக்கு எப்பவுமே வேணும், கொடுத்துட்டே இருங்க. வெயிட் லாஸ் பண்றதுனால எனக்கு வந்து அல்சர் வந்துருச்சு, கண்டிப்பா அது கிடையவே கிடையாது. நீங்க கரெக்டா சாப்பிடலன்னு அர்த்தம். இது நம்ம வந்து ஹெல்தியான வேல நீங்க சாப்பிட்டு குறைங்கன்னு நான் எதுக்காக சொல்றேன். இந்த மாதிரி உடம்ப எதுவும் பாதிச்சிடக்கூடாது, உங்களை ஸ்கின்ன பாதிச்சிடக்கூடாது, உங்க ஹேரை பாதிச்சிடக்கூடாது, உங்களோட டோட்டல் பாடி நீங்க வந்து வெயிட் லாஸ் பண்றேன்ட்டு மசில்ஸ் லாஸ் பண்ணிட்டு ஒரு பட்டினி கிடந்தாதான் அந்த மாதிரி யோசிச்சு பண்றதுனாலதான் அது வருது அந்த அல்சர்ன்ற விஷயம் சரிங்களா. நீங்க ப்ராப்பர் புரோட்டீன் ஃபைபர் எடுத்துக்கோங்க. நான் ஏன் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன்னா இதுதான் ரீசன். ஸோ புரிஞ்சுக்கோங்க, புரோட்டீன் ஃபைபர் எடுத்து ஸ்ட்ராங்கா இருந்து வெயிட் லாஸ் பண்ணுங்க. கெட்ட கொழுப்பை அழிக்கிறோம் நம்ம நல்லதை சாப்பிட்டு. ஸோ அது கான்செப்ட், அந்த கான்செப்ட ரொம்ப புரிஞ்சுக்கோங்க. பட்டினி கடந்து அது 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 கிடையவே கிடையாதுங்க. டயட்டு நம்மளே அழிச்சுக்கிறதுக்கு தரணும். ஸோ அதனால கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்லது சாப்பிட்டு அல்சர் வந்திருக்காது. ஸோ நல்லா யோசிச்சு பாருங்க, கரெக்டா புரோட்டீன் ஃபைபர் எடுத்துக்கோங்க, சூப்பரா குறைச்சு ஹெல்தியாவும் இருக்கலாம் சரிங்களா. 3 days ஒரே வெயிட்டா காமிக்குது, அது சம்டைம் அந்த மாதிரிதான் வந்து காமிக்கும், ஸ்டக் ஆகும், சம்டைம் பிளக்சுவேஷன்ஸ் ஆகும். ஸோ அதை பத்தி கவலையப்படாதீங்க, உங்களோட வேலைகள் கரெக்டா பண்ணிட்டே இருங்க. அதற்கான வேலை பாடியில நடந்துட்டே தான் இருக்கும். ஸோ அதை பத்தி ஒரி பண்ணிக்கிறாதீங்க சரிங்களா. ஒரு சிலருக்கு வெயிட் வந்து டெய்லி பாக்குறது பிடிக்கும், ஒரு சிலருக்கு வந்து அப்பப்போ பாக்குறது பிடிக்கும். ஸோ அது அவங்களோட மைண்ட் செட்டப் இருக்கப்பல அதை மாத்திக்கோங்க. எனக்கெல்லாம் என்ன குறையுதோ ஏறுதோ அதை பார்த்தாதான், டெய்லி பார்த்தாதான் எனக்கு தூக்கம் வரும். ஆனா ஒரு சிலருக்கு அது டெய்லி பார்க்கும்போது டெய்லி வந்து வெயிட் வந்து இறங்காது. ஸோ அதை பார்க்கும்போது சில பேருக்கு வந்து டிப்ரெஷன், இந்த ஸ்ட்ரெஸ் ஆகும். அதனால உங்களுக்கு தகுந்தாப்புல நீங்க வந்து மாத்திக்கோங்க சரிங்களா. மட்டை ரைஸ் வந்து எங்க வீட்டுல மட்டை ரைஸ் தான் சமைக்கிறேன் நானு. அது 2 வேளைக்கு எடுத்துக்கலாமா? கண்டிப்பா வேண்டாங்க, ஒரு வேளை எடுத்துக்கோங்க மதிய டயத்துல. நைட்டும் காலையிலயும் நல்லா புரோட்டீன் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடும், உங்களுக்கு ஃபில்லிங்கா இருக்கும், லைட்டா சாப்பிட்டுக்கோங்க சரிங்களா. மத்த வேலைகள் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் பிறந்த நாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே விலாக் வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறதா. இன்றைக்கி நம்மளோட வெயிட் 59.40 வந்து இருக்குது. சம்டைம் இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும், நம்ம ட்ரெஸ் போடுறோம் இல்லையா, அதோட வெயிட்டாக கூட இருக்கலாம். ஸோ அதை பற்றி கவலையே படக்கூடாது, நம்மளோட வெயிட்டை கரெக்டாக பார்க்கணும். ஸோ எனக்கு 58, 59 மெயின்டைன் ஆனாலே போதும். காலையில் எம்டி ஸ்டமக்கில் ஒரு பிளாக் காஃபி மட்டும்தான் வந்து நான் குடித்தேன். அதுக்கப்புறமா காலைல அந்த ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கவனுக்கு வந்து ஸ்கூல் லீவ் இல்லையா, ஸோ அதனால் முட்டைக்கோஸ், கேரட், வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய்னு கட் பண்ணி வச்சுட்டேன் சரிங்களா. கடலைமா ஒரு பவுல் எடுத்துட்டு அந்த கட் பண்ண எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்து, அப்புறம் மிளகாய் தூள், அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். இது வந்து வெஜ் ஆம்லேட் சொல்லலாம், இல்லைன்னா கடலை மாவு அடைன்னு கூட சொல்லலாம் சரிங்களா. தண்ணி சேர்த்து நல்லா வந்து ஒரு கெட்டி பதமாக தான், ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான் இந்த மாதிரி பதத்துக்கு. அவ்வளோதான். உடனே இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோசைக்கல்லில் போட்டு நம்ம வந்து ஊற்றி எடுத்துக்கலாம்.
போட்டுக்கலாம். இதை வந்து வெஜ் ஆம்லெட்னு வந்து சொல்லுவாங்க. அப்படியே ஆம்லெட் டேஸ்ட்டில் இருக்குங்க, செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மதியத்தில் ஒரு போர்ஷனாக ப்ரோட்டீனுக்காக எடுத்துக்கலாம். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டோ நைட் டின்னரோ இதையே ஒரு 2 பீஸ் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். ஹஸ்பண்ட்க்கு ஒரு பவுலில் தயிர், வெள்ளரிக்காய், அப்புறம் இது வந்து ஒரு 3 பீஸ் இந்த வெஜ் ஆம்லெட்டுன்னு சொல்லுவோம், இல்லைன்னா சொன்ன இல்லை கடலை மாவு அடை, அதை வச்சு பேக் பண்ணிட்டேன். அப்புறம் எங்களுக்குமே வந்துருச்சுங்கன்னா ஒரு 2 அடை மாதிரி அந்த இது எடுத்துக்கிட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தொட்டுக்கிறதுக்குமே தேவையே படாதுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அம்மாச்சிக்கு, ஏன்னா சுட சுட சாப்பிட்டுட்டேன். அப்புறம் காஃபி போட்டுட்டு அம்மாச்சிக்கும் அவங்களுக்கும் அதையே எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் முடிஞ்சிச்சு இல்லையா. அதுக்கப்புறம் காலைல வந்து அப்படியே இருக்கிற பாத்திரத்தை கையோட கழுவி போட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரீஃபில்லிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தேங்க. கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராகி மாவு இருக்கு இல்லையா, அது அவல், அப்புறம் அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. வெயிட் லாஸ் இந்த மாதிரி ஹெல்த்தியான வேலை இருக்கோன்னா ரொம்ப முக்கியம். அதெல்லாமே ரீஃபில்லிங் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆயாச்சு. அதுக்கப்புறம் 11 மணி போல் அம்மாச்சிக்கு வந்து காஃபி போட்டு கொடுப்போம் இல்லையா, ஸோ அதான் வந்து போட்டுட்டு அவங்களுக்கு கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து லஞ்ச் ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒலை வச்சு விட்டுறலாம்னு சொல்லிட்டு அரிசி எடுத்து மொத்தமாக களைஞ்சி வச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து சரி மிஷினில் போய் துணியெல்லாம் போட்டு விட்டு வந்துடலாம், அது வேறு இருக்குன்ட்டு ஞாபகம் வந்துச்சு. ஸோ ஒலையை வச்சுட்டு டக்குன்னு ஒலை கொதிக்கிறதுக்குள்ளே ஒடியாந்துடணும், இல்லைன்னா தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிரும் இல்லையா, அதான் ஒடியாந்துட்டேன். அப்புறம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து சாம்பார் வைக்கலான்னு சொல்லிட்டு பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு ரெண்டையுமே எடுத்துருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துட்டு அதில் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலான்ட்டு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சோறு வந்து வெந்துருச்சு. ஸோ அதையும் வடித்து விட்டுறலான்ட்டு வடித்து விட்டுட்டு அப்புறம் அந்த துவரம் பருப்பில் வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு இது எல்லாமே மொத்தமாக கட் பண்ணி போட்டுட்டோன்னா அப்படியே வெந்துடும். கூடவே வந்து மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். நான் இன்றைக்கி வந்து இப்படியே தான் வேக வைக்கிறேன். அதனால தான் ஒரு கடாயில் அப்படியே வேக வச்சுட்டு இந்த சைடு வந்து சோறு வடிச்சு விட்டோம் இல்லையா, அதை வந்து நல்லா வந்து குலுக்கி விட்டு வச்சுட்டேன். அப்புறம் இங்கிட்டு நுரக்கொட்டி நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, நல்லா கிண்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சரி மிஷினில் போட்ட துணி எல்லாமே இருக்கு இல்லையா, அதை எல்லாமே காய போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை காய போட்டுட்டு வந்துட்டேன். கண்ணு முழிக்க முடியல, அந்தளவுக்கு வெயில். அதுக்கப்புறம் இந்த சாம்பாரில் போடுறதுக்கு பீன்ஸு, கேரட்டு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், அதுக்கப்புறம் சுரக்காய் அப்படின்ட்டு பல வகை காய்கள்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா ஓரளவுக்கு நல்லா மலர்ந்து வெந்து வந்துருச்சு பருப்பு. அதில் வந்து அந்த காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தான் வந்து உப்பு போட மறந்துட்டேன். அப்போ தானே காயில் சாரும். அப்புறம் உப்பு போட்டு அது கொதிக்கும் போதே உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சரிங்கிட்டு சுரக்காவை வந்து கட் பண்ணி பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீரகம், கருவேப்பிலை, பூண்டு தட்டி சேர்த்துட்டு வரமிளகா, வெங்காயம்லாம் தாளித்து விட்டுட்டு சுரக்காவை சேர்த்து நம்ம வந்து பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிள் தான், நல்லாயிருக்கும். ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா. அந்த மாதிரி நீர்க்காய்கள் ரொம்ப நல்லது. சாம்பாரில் காய்கறி எல்லாம் நல்லா கொதிச்சிருச்சா அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாம்பார் தூளும் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ரெண்டும் வந்து சேர்த்துருக்குறேன். அதையும் சேர்த்து அதை ஒரு கொதிக்கட்டும்னு விட்டுட்டு இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா சுரக்காயை சேர்த்து நம்ம வந்து வதக்கி விட்டுக்க போகிறோம். ஏன்னா சுரக்காய் வாங்கி அப்படியே இருந்துச்சுங்க, ரொம்ப நாளாக நம்ம இருந்தது, சரி பண்ணி விட்டுறலான்ட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு மட்டும் மிக்ஸ் பண்ணி நல்லா சொல்ல வேக வச்சுக்க போகிறோம். நல்லா சாம்பார் இங்கிட்டு கொதிச்சிருச்சு. இதில் வந்து மாங்காய் வந்து கட் பண்ணி சேர்த்தோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மாங்காய் சேர்க்கலைன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா புளி கரைச்சி ஊற்றுவோம், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுவும் நல்லா வந்து கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தாளிப்பு கடுகு, சீரகம், வரமிளகா, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள்லாம் போட்டு தாளித்து கொட்டிட்டு கொத்தமல்லி தலையும் தூவி அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டால் சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் இங்கிட்டும் பாருங்களேன் சுரக்காவும் சூப்பராக வெந்து சுருண்டு வந்துருச்சு, செம்மையாக இருக்கும். சுரக்காய் அப்படியே ஒரு கிண்ணத்தில் வலிச்சு வச்சுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உருளைக்கிழங்கும் கொஞ்சம் பொரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப நாள் ஆசையாக இருக்குன்ட்டு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதே கடாயில் சோம்பு, அப்புறம் பூண்டு தட்டி சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக பீஸாக சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூளும் உப்பு சேர்த்து நல்லா அந்த மாதிரி சுருளை எடுத்தோம்னா சூப்பராக வந்து உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடும். சிம்பிள் தான். இதே மாதிரி வாழைக்காவும் செய்யலாம், சூப்பராக இருக்கும். அப்புறம் எல்லாமே வச்சு அம்மாச்சிக்கு பேக் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டு நானும் மதிய லஞ்சு சாதம், சாம்பார், உருளைக்கிழங்கு, சுரக்காய், அப்புறம் சாம்பாரில் போட்ட காய்கறி இதெல்லாமே எடுத்து இந்த மாதிரி பிளேட் ஃபில்லிங்காக எடுத்துக்கும்போது நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் சரிங்களா. ஸோ இதான் வந்து சாப்பிட்டேன் மதிய லஞ்சுக்கு. அதுக்கப்புறமா கையோட எல்லாருக்குமே சாப்பாடுலாம் தம்பிங்களுக்கு ஊட்டி விட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு நானும் வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டேன். அப்புறம் எடிட்டிங் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருந்தேன். தம்பிக்கும் வந்து 4 மணி ஆயிடுச்சு, டியூஷனில் கொண்டு போய் விடலான்னு சொல்லிட்டு கேட்டை அவர் தான் திறக்கணுமா. ஸோ அவர் தான் திறந்துட்டு இருந்தார். ஸோ அவரை வந்து கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அம்மாச்சி வந்தாங்களா, சரி இளநி வந்து சித்தி வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதை வந்து உடச்சி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து உடச்சி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் எடிட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தேங்க. அப்புறம் 6 மணி போல் தான் இன்றைக்கி வந்து டீயே போட்டேன்.
அம்மாச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பாருங்க 6 மணிக்கு. எங்களுக்கு வந்து சுக்குமல்லி காப்பி எனக்கும் சித்திக்கு வந்து போட்டோம். அதில் வந்து கருப்பட்டி போட்டு தான். அம்மாச்சிக்கு வந்து நார்மல் காஃபி வந்து போட்டு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமும் வேலைகள் எல்லாம் போயிட்டு இருந்ததுங்க. இந்த இன்ட்ரொடக்ஷன் வீடியோ அதெல்லாமே எடுத்தேன். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்லேருந்து வரும்போது சாக்லேட் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. சாக்கோபார் மாதிரி. எனக்கு இங்கே பாருங்களேன் எப்படி சாப்பிட்றேன்ட்டு. இந்த சாக்கோபார் சாப்பிடும்போது இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்னா அந்த சாக்லேட் எல்லாம் கலந்து வந்துட்டு இருந்தது. ஸோ ஒரு ஐஸ்கிரீம் சூப்பராக சாப்பிட்டாச்சு. எல்லாருமே ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேங்க டின்னருக்கு. இதுதான் இன்னைக்கு வந்து எனக்கு ஏன்னா சாம்பார் வச்சுட்டோம் இல்லையா, சூப்பராக இருக்கும் தோசைக்கு. அதில் கருவேப்பிலை பொடி சேர்த்துருக்கேன் நார்மல் தோசை மாவில். சரிங்களா, சுரக்காய் பொரியல், சாம்பார், 2 தோசை நல்லா கிறிஸ்பியாக எடுத்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் தோசை வந்து இட்லியை விட தோசை ரொம்ப பிடிக்கும். அது இந்த மாதிரி கிறிஸ்பியாக ரொம்ப பிடிக்கும். சூப்பராக வந்து சாப்பிட்டேன். நல்லா இருக்கும் சாம்பார். அதுவும் இந்த சாம்பாரோட தோசை இட்லியெல்லாம் சாப்பிட்றதே டேஸ்ட்டு தான். அது கூட தேங்காய் சட்னி இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாருக்குமே தோசை ஊற்றி எல்லாமே வச்சு கொடுத்ததுக்கப்புறம் கையோட பாத்திரத்தை எல்லாம் கம்ப்ளீட்டாக கழுவி வேலையை வந்து முடிச்சாச்சு. கடைசியாக தண்ணி குடிச்சு வந்து கம்ப்ளீட் பண்ணேன். இந்த பின்னாடி சைடு இருக்க அந்த க்ரீனிஷ் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க சிஸ்டர். தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி டே இந்த மாதிரி தாங்க வந்து போச்சு. கண்டிப்பாக இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு vlogல உங்களுக்குள்ளே வந்து மீட் பண்ணுறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயத்த கண்டிப்பாக ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா, இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்த மிக்க நன்றி. பாய். நாளைக்கு பார்க்கலாம். See you.